முந்தைய அறிஞருடைய ஒரு வினாத்தாள் நெடிலோடு உயிர் தொடர் குட்டுகரங்களுள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. பர ஒற்று இரட்டுன்னு போட்டிருக்கு, வினாத்தாள் தப்பாக இருக்குது. தர ஒற்றுன்னு வரணும். அதாவது டாவும் ராவும் ஒற்று இரட்டுன்னு அர்த்தம். இப்போ காடு என்பது ஒரு நெடில் தொடர் குற்றொழுகரம். ஏன்னா இட்டு கூட்டல் ஊ டூ கசட தபர வல்லினத்தில் ஒன்று. முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து நெடில் எழுத்து. அப்போ நெடில் குற்றியலுகரம். காடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். அது வறுமொழியில் ஒரு கசட தபரையில் ஆரம்பிச்சிச்சுன்னா, இக்கு இச்சு இத்து இப்பில் ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த குற்றுலுகரத்தில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தை அந்த ஒற்று இன்னொரு ஒற்று இரட்டும். நெடில் தொடர் குற்றுலுகரமாக இருந்து வறுமொழியில் இக்கு இச்சு இத்து இப்பில் ஆரம்பிச்சிச்சுன்னா, இப்போ கோ என்பது இக்கு கூட்டல் ஓ, இக்கில் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, அந்த மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறும். இப்போ காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி அப்படின்னு மாறும். அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்து வறுமொழியில் இக்கு இச்சு இத்துப்பில் ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தானது இன்னொரு மெய்யெழுத்து, அதாவது டாவாக இருந்தாலும் ராவாக இருந்தாலும், அது இட்டாக இருந்தாலும் இறாக இருந்தாலும் ஒற்று இரட்டும், இன்னொரு ஒற்றாக மாறும். அப்போ காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழின்னு மாறும். அந்த டூவில் இருக்கக்கூடிய இட்டானது இன்னொரு இட்டை இரட்டிக்கும். அதுதான் ஒற்று இரட்டும். எது எது? டா இட்டாக இருந்தாலும் இரட்டிக்கும், இறாக இருந்தாலும் இரட்டிக்கும். இது என்பதனால காட்டுக்கோழி என்பதுதான் சரியான விடை. நன்றி, வணக்கம்.